முதல் குறிக்கோள் மோடி அவர்களை 2024 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே கொண்டு வந்து அமர்த்த வேண்டும். இந்த மாநாட்டினுடைய இரண்டாவது குறிக்கோள் 2026 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் நினைக்கக்கூடிய இரண்டு குறிக்கோளுக்கும் இந்த மாநாட்டினுடைய தலைப்பே ஒரு சான்றாக இருக்கிறது. சகோதர சகோதரி, இரண்டாவது பாருங்க, தேசம் காப்போம். இன்னைக்கு தமிழகத்தில் வளர்ச்சி அரசியலை பேசாமல் பிரிவினைவாதத்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார். ஏன்னா வளர்ச்சி அரசியலை பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க ஐயா, என்ன இருக்கு? 33 மாத காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய ஒரு சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒரு சாதனையை சொல்லி மக்கள் கேட்கிறாங்க, அண்ணே 33 மாசமா என்ன செஞ்சீங்க, ஒன்னு சொல்லுங்க. ஒரு சாதனையை சொல்லாமல் மத்திய அரசின் மீது பொய்யை சொல்லி வடக்கு தெற்கு என்று பேசி 1960 இந்த பிஞ்சு போன செருப்பு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இந்த செருப்பு வேலைக்காகாத அந்த பிஞ்சு போன செருப்பு தூக்கி வீசிட்டார். வடக்கு தெற்கு இதற்கு மேல அரசியல் பயன்படாது. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அறிவாலயம் முழுவதும் சுத்தி அதே பிஞ்சு போன செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு 2024 அரசியல் பேசுவதற்கு வந்திருக்கின்றார்கள். மறுபடியும் வடக்கு தெற்கு என்று. ஐயா உங்களுக்கு தெரியும் பிஞ்சு போன செருப்பு என்னங்க ஐயா பண்ணும்? காலை நல்லா கடிச்சு வைக்கும். அது 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் ஐயாவுக்கு மிக தெளிவாக தெரிய போகிறது. இந்த பிஞ்சு போன வேலைக்காகாத வேண்டாம் என்று வீசி எறியப்பட்ட செருப்பை மறுபடியும் திமுக அணிந்து 2024 தேர்தல் களத்திற்கு வரும் பொழுது திமுக என்கின்ற கட்சி இல்லாமல் போவதற்கு அடித்தளமிடக்கூடிய தேர்தலாக 2024 இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.